ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மெய்யழகன் படம் தாங்க. ஸோ இந்த படம் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த படத்தை நான் வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வைக்கல. பட் என் ஒய்ஃப் என்னென்னா நல்லா இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எவன் பேச்சும் கேட்கக்கூடாது, நம்ம படத்தை போய் பார்த்துட்டு தான் அது என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கு போனேன். ஸோ படம் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே ஒரு சீன் வரும். எனக்கு உண்மையிலேயே அழுக கண்ணில் தேம்பி, நமக்கு ஒரு தங்கச்சி இல்லையே அப்படின்ற அளவுக்கு ஒரு சீன், ஒர்த்தபிள் சீனு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரிஞ்சு தேட்டரே அழுதுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சீன் அது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் மூவ் ஆகும்போது ஒரு 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 சீன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாது, அவனால் அந்த விஷயத்தை கேட்கவும் முடியாது. பட் அவன் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்குள்ளே அது இதாக இருக்கும். ஸோ தெரியாத வரைக்கும் அவனால் வந்து அதை ஒரு விஷயத்தை நம்மளால் முழுமையாக எடுத்துக்கவும் முடியாது. அது மாதிரி நடந்த சீன்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். மெய்யழகன் இஸ் ஒர்த்து. ஸோ அரவிந்த் சாமி அண்டு கார்த்தியோட நடிப்பு வந்து கூஸ் பம்ப்ஸ். சத்தியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கடைசி சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தபுளான படம் தான், வாட்சபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK மன்ஸ்வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த படத்தில் யாரோ இவன் யாரோ பாட்டு வந்து உண்மையிலே வேறு லெவலு, நல்லா இருந்துச்சு. பாய்.